வேர்க்கடலை. வேர்க்கடலை என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புரோட்டீனை தேடி ரொம்ப காஸ்ட்லியான நட்ஸு, சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். அதுலயுமே புரோட்டீன் இருக்கு. அதில வந்து மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் வேர்க்கடலைங்க. இந்த வேர்க்கடலைய எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஊற வைத்து சுண்டல் மாதிரி வாரம் 2 முறை நீங்க வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஸோ ஊற வைத்து சுண்டல் மாதிரி நீங்க பயன்படுத்திக்கோங்க. இல்லன்னா இந்த வேர்க்கடலையும், கேழ்வரகும் சேர்ந்து ஒரு சத்து உருண்டை மாதிரி நமக்கு குடுக்கலாம். இது வந்து கிராமப்புறங்கள்ல நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனா என்னோட ஃபேவரைட்னா இதுதான். சிமிலி உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நம்மளுடைய கேழ்வரகு இருக்கு இல்லைங்களா? அத அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். அது கூடவே இந்த வேர்க்கடலை இருக்கு பாருங்க, வறுத்து பொடி செய்து தனியா எடுத்து வச்சுக்கணும். வெல்லமும் நல்லா பொடி செய்து எடுத்து வச்சுக்கணும். இந்த அடை மாதிரி நம்ம செஞ்சோம் இல்லைங்களா? இத நல்லா பவுடர் பண்ணி எடுத்துப்பாங்க. உரல்ல போட்டு இடிச்சோ, இல்ல மிக்ஸியில அரைச்சோ அது பவுடர் பண்ணி எடுத்துட்டு, இதனோட அந்த வேர்க்கடலை பொடியும், வெல்லமும் சேர்த்து உருண்டைகளாக குடுப்பாங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த உருண்டை அவ்வளவு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தின்னு சொல்லலாங்க.